புக்தி வரும் இல்லையா? ஒவ்வொரு தசையிலயும் கேது புக்தி வரும். கேதுன்னா யார்? நமக்கு என்ன கொடுக்கக்கூடியவன்? அம்மா வழி தாத்தா, பாட்டி இருக்கக்கூடியது கேது. அதற்கு காரகத்துவம் இருக்கக்கூடியது கேது. நம்முடைய லக்னத்துல, கட்டத்துல லக்னம் நல்லா இருக்கணும் சார். அதான் மேஷம் ராசி. அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். மேஷத்த தவிர மத்த எந்த இடத்துலயும் செவ்வாய் இருக்கணும். நல்ல பொசிஷன்ல இருக்கணும். ஒரு 4ஆம் வீட்ல இருக்கிறதோ, ஒரு 6ஆம் வீட்டில் இருக்கிறதோ, 7ஆம் வீட்டில் இருக்கிறதோ, 8ஆம் வீட்டில் இருக்கிறதோ ரொம்ப நல்லது. 9 இருந்தாலும், எங்க இருந்தாலுமே அது நம்முடைய கட்டத்தில் இருக்கிறத தனியா பார்ப்போம். ஒரு இடத்துல செவ்வாய் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத தனியா வேற ஒரு காணொளியில போட்டிருக்கேன். அடுத்தது நெறைய இந்த கொஞ்சம் கபடமாக திங்க் பண்றது. சில பேர் கொஞ்சம் அப்படியே பேசிட்டே இருக்கச்சவே கமெண்ட் அடிப்பாங்க. நக்கலா பேசுறது. அதற்கு காரகத்துவம் இருக்கக்கூடியவன் கேது. நக்கலுக்கு. அதே மாரி சில விபச்சார தொழிலுக்கு காரகத்துவமா இருக்கக்கூடியவன் கேதுதான். அ அது குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டு, குஷ்டரோகம் இதற்கெல்லாம் காரகத்துவம் இருக்கக்கூடியவன் கேதுதான். ஆனால் அதே கேது ஞான மோட்ச காரகன் என்று அழைக்கப்படக்கூடியவன். புதன் ஞானத்திற்கு அதிபதி. ஞானத்திற்கும், மோட்சத்திற்கும் சேது 12ல கேது, ராகு இருந்ததுன்னா அவ்வளவு நல்லதுன்னுவாங்க. 12ல கேது ரொம்ப நல்லது. 6, 8, 12ல் கேது இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ராகு அளவுக்கு கேது மோசம் கிடையாது. ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடியவன். இந்த ஊண்டு நமக்கு வரக்கூடிய அடிபட்டு ரத்தம் வராம ஒரு வடுவாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன். இன்னும் சொல்லணும்னா நண்பர்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன்.